சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருப்பூர் பிரச்சாரத்திற்காக கோவை விமான நிலையம் வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்று திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் நடத்த இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற நிலையில் தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இங்கிருந்து சாலை மார்க்கமாக திருப்பூரில் பிரச்சாரத்திற்காக செல்லவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். தொடர்ந்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், கோவை விமான நிலையத்திலிருந்து திருப்பூர் புறப்பட்டு சென்ற காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். விஜய் அவர்களை வரவேற்க தொண்டர்கள் எந்த அளவு குமிஞ்சிருக்காங்க சாலையோரத்தில்ன்றதையும் பார்க்க முடியுது. இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் திருப்பூர் சென்று சேர்வதற்கு? அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது கோவை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தற்போது திருப்பூரை நோக்கி செல்லக்கூடிய சூழல் காணப்படுகிறது. தொடர்ந்து வேகமாக அவர் செல்வதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை காவல்துறை செஞ்சிருக்காங்க. குறிப்பா 1000க்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து திருப்பூர் முதல் போலீசார் பாத்தீங்கன்னா கோவை மாநகர போலீசார், மாவட்ட போலீசார், திருப்பூர் மாநகர மற்றும் மாவட்ட போலீசார் என சாலையின் விஜய் பயணிக்கக்கூடிய அந்த கான்வே செல்லக்கூடிய பகுதியை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொண்டர்கள் அதிகமா எந்த இடத்துலையும் கூடாம தடுப்புகள் சாலையோரமா அமைத்து வரிசையாக நின்று அவரை வரவேற்று பார்ப்பதற்கான ஏற்பாடுகள்
கூட்டம் இது பண்ணாமல் இருப்பதற்காக அவர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதே சமயம் கடந்த முறை கன்னியாகுமரிக்கு சென்ற போது கான்வாய் செட்டப்ல, அதாவது விஜய் வாகனத்தை படைசூழ போலீசார் வாகனம் நிறுத்தப்பட்டு சாலையில வந்து பயணிச்சு போனாங்க. அதே மாதிரி கோவையிலிருந்து திருப்பூர் செல்வதற்கான ஏற்பாடுகளை வந்து போலீசார் செஞ்சிருக்காங்க. காரணம், 2 சக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து, கார்கள்ல பின்தொடர்ந்து விபத்துகள் ஏற்படக்கூடிய காரணம். அதே சமயம் விஜய் தரப்புல எங்களுக்கு வந்து போலீசார் தரப்புல முழுமையான பாதுகாப்பு வேணும் என பல்வேறு இடங்கள்ல வந்து புகார் கொடுத்திருந்தாங்க. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி தொடர்ந்து தற்போது போலீசார் வந்து இங்கேயும் வந்து அதுக்கான பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. வாகனங்கள் வந்து தொடர்ந்து சாலையில் வந்து விஜய் வருவதை முன்னிட்டு மாநகரத்திலிருந்து மாவட்டத்தில் செல்வதற்கான போலீசார் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அவர்களுடைய தொண்டர்கள் ஏராளமான பேர் வந்து முழுவதும் வந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. விஜய் தற்போது வாகனத்தின் மேல் தோன்றி அவருடைய கூடியிருக்கும் ரசிகர்கள் தொண்டர்களை வந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா விமான நிலையம் நுழைவாயில வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் ஏராளமான பேர் காலையில இருந்தே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கு வந்து உள்ளே வந்து அனுமதி இல்லை. ஏன்னா கடந்த முறை விஜய் கோவை வரும் பொழுது விமான நிலையத்துல ஒரு பலாயிரம் பேர் வந்து உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய விமான நிலைய பொருட்கள் வந்து சேதம் அடைந்தது தொடர்பாக வந்து புகார்கள்லாம் எழுப்பப்பட்டது. இந்த சூழல்ல அப்படி எந்த சூழல் நடைபெறாமல் இருப்பதற்காக விமான நிலையம் நுழைவாயிலே வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு வரக்கூடிய தொண்டர்கள் அனைமே நிறுத்தப்பட்டு, குறிப்பா அந்த அவினாசி சாலை ஜிடி நாயுடு மேம்பாலம் அருகே வந்து தொண்டர்கள் வந்து நிறுத்தப்பட்டாங்க. தற்போது அங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டு விஜயிடம் வந்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த புகைப்படங்கள், மலர்கள், போட்டோ எடுப்பதற்கு அவர்கள் வந்து சூழ்ந்துட்டு இருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல மலர்கள் தூவிட்டு இருக்காங்க. அவருடைய வண்டியை வந்து ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால காண முடிகிறது. தற்போது அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க போலீஸ் ஒரு பக்கம் பாதுகாப்பு நிலையம் அமர்த்தப்பட்டிருக்காங்க. தற்போது விஜயின் வாகனம் செல்ல முடியாமல் அந்த மக்கள் வெள்ளத்துல வந்து அந்த பகுதியில வந்து மிதந்து வரக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடிகிறது. தொண்டர்களை பார்த்தவுடன் விஜய் ஆர்வமாக அவர்களுக்கு வந்து டாடா காண்பிப்பது, அவருடைய சிம்பிள் காட்டுவது போன்று காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பூக்கள் தூவுவர்கள் மீது அவருடைய வாகனத்தில் வந்து தொண்டர்கள் மேல் போடுவதற்காக பிரத்யேகமா வாங்கி வைத்த பூக்கள்களை வந்து தொண்டர்கள் மேல் வீசி வரக்கூடிய காட்சிகள் காண முடிகிறது. அதே சமயம் தொண்டர்கள் வந்து அவரை பார்த்து கையசித்த பின்பு வாகனத்துக்கு வழிவிடுங்கள் என்று தொண்டர்களிடம் வந்து அன்பாக கேட்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. இவ்வாறாக தற்போது அவினாசி சாலை வந்து தொண்டர்களாலும் விஜயினாலும் வந்து நிரம்பி காணக்கூடிய காட்சிகள் காணப்படுகிறது. போலீசார் வந்து ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாங்க. கான்வாய் மூலம் வந்து பத்திரமாக விஜய் வந்து விரைவாக அங்க அந்த திட்டமிட்டபடி திருப்பூர், அலங்காநல்லூர், பெருமாநல்லூர் மற்றும் குறிப்பா அவினாசி இந்த 2 தொகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து அழைத்து செல்லலாம் என்று. ஆனால் அவர்கள் நினைத்ததை விட தொண்டர்கள் அதிகமாக குவிந்ததுனால வாகனம் வந்து மெதுவாக சூழ்ந்து வரக்கூடிய காட்சி காணப்படுகிறது. விஜய்க்கு வந்து பரிசாக வந்து வேல் கொடுத்திருக்காங்க. செல்லும் இடங்கள்லாம் விஜய்க்கு வந்து வரவேற்பு கொடுக்கும் ஒரு பகுதியாக அந்த வேல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமா பார்க்கப்படுகிறது. தொண்டர்கள் அவர்களுடைய வாகனத்தின் மீது அவர்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்களா இருக்கட்டும், ஒரு கட்சி சேர்ந்த கொடியாகட்டும், இவை அனைத்துமே வந்து வீசக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஊர்வலமாக அவர் வந்து அந்த அவினாசி சாலையை வந்து கடந்து வருகிறார். அவினாசி சாலை முழுவதும் வந்து தொண்டர்கள் இருக்காங்க. குறிப்பா இன்று தமிழ் புத்தாண்டு என்பதனால், விடுமுறை என்பதனாலும் ஏராளமான பேர் வந்து பெண்கள், குழந்தைகள் என குடும்பமாக வந்து சாலையில் வந்து காரை போட்டுக்கொண்டும் மற்றும் 2 சக்கர வாகனங்களை நிறுத்திக் கொண்டும் நிற்கக்கூடிய காட்சிகள் காணப்படுகிறது. விமான நிலையம் அருகே ஏராளமான தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா அவினாசி சாலையில சாலை எங்களும் வந்து ஆங்காங்கே கடைகள்ல இருந்து வெளியே வந்து நிக்கிறாங்க. விஜயை பார்ப்பதற்கு, அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. வண்டி தற்போதுதான் அந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் அருகே வந்து கொண்டிருக்கிறது. அந்த விமான நிலையம் அருகே வந்து ஏராளமான தொண்டர்கள் இருக்காங்க. அங்கு வந்து வாகனம் வந்து சற்று ஊர்ந்து வரும். அதை தாண்டிட்டாங்கன்னா வாகனங்கள் வந்து வேகமா செல்வதற்கான பணிகளை வந்து காவல்துறை வந்து சரியா எடுத்திருக்காங்க. பின்தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஆங்காங்க பேரிகார்டுகள் அமைத்து போலீசார் வந்து அந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு கயிறு கட்டி நிறுத்துவதற்கான திட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 சக்கர வாகனத்துல அவருடைய வாகனங்களை வந்து தடுப்பதற்கு சாவிகள் எடுப்பதற்கான பணிகளையும் வந்து காவல்துறை வந்து திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது வாகனம் மெதுவாக வந்து கொடுக்கிற காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. பல்வேறு வரவேற்புகள் தொண்டர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் கையில் வந்து வேலை வைத்துக் கொண்டு அதே சமயம் தொண்டர்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிவிட்டு டாடா காண்பித்து விட்டு அழகாக அவருடைய தொண்டர்களை ரசித்துக் கொண்டு அவர் வரக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கோவையிலிருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அவருக்கு கோவை விமான நிலையத்தை விட்டு அவர் முக்கிய சாலைக்கு வரும் பகுதியில் தொண்டர்கள் திரளாக நின்று அவரை வரவேற்கும் கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க நாம் கேட்டோம். உங்க விஜய் நான் வர
விசில் அடிக்க ரெடியா? மக்கள் மன்னதே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்கள் உரிமையின் காவல். வாங்க வாங்க நம்ம சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்